Taste the Daily. கள்ளக்குறிச்சி அருகே அதிமுக அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. 25வது வாரமாக பனையங்காலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பேரவை செயலாளர் ராமஞானவேல் செய்திருந்தார். சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு, அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு, ஒன்றிய செயலாளர் ஐயப்பா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மழை பெய்த நிலையிலும் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் விரோத அரசை அகற்றுவதற்காக அயராது பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் தமிழகத்தை மீட்க அதிமுக பொதுச் செயலாளரால் மட்டுமே முடியும் என முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்வந்தர் ஒருவர் தானமாக வழங்கிய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை அகற்ற நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை உடனே நிறைவேற்ற ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடம் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது அல்லது சொந்தமாக பயன்படுத்துகிறார்கள். இதற்காக உயர்நீதிமன்றம் சென்று வாதாடி 8 வார காலத்துக்குள் அந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று தீர்ப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு உரிமை கொண்டாடத்தக்க வகையில் செய்து மிகப்பெரிய தவறு. இதை செய்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக விசாரணை கொண்டு வரப்பட்டு அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். ஸ்டாலினுடைய குடும்பத்துடைய பிடியிலே தமிழகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் இருந்து தமிழகத்தை காக்கின்ற ஒரே தலைவர் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தான்.